அனைவருக்கும் வணக்கம். சற்று கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மத்திய மற்றும் மாநில அரசு வழங்கக்கூடிய பல்வேறு புதிய சலுகைகள் பற்றியும் தமிழகம் முழுவதும் அமலுக்கு வரக்கூடிய பல்வேறு புதிய அறிவிப்புகள் பற்றியும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போதான் மத்திய மற்றும் மாநில அரசுகள் என்ன புதிய திட்டங்கள்லாம் மீண்டும் கொண்டு வர போறாங்க, என்ன முக்கிய உத்தரவுகள் மீண்டும் கொடுக்கப்பட்டார்கள் என்பது பற்றி உங்களுக்கு உடனடியாக தெரியவரும். மத்திய மற்றும் மாநில அரசு வழங்கக்கூடிய பல்வேறு புதிய சலுகைகள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். முதல் கட்டமாக எல்பிஜி கேஸ் பயன்படுத்தக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு மத்திய அரசு கொடுக்கப்பட்டாங்க. அதாவது இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் போர் காரணமாக மத்திய கிழங்கு நாடுகள்ல நிலவும் பதற்றத்தால் இந்தியாவில் எரிவாயு தட்டுப்பாடு நிலவி வருவதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க. அதனை சரி செய்ய தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. அதாவது 14 கிலோ மற்றும் 5 கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர் எந்த ஒரு தட்டுப்பாடும் இல்லாமல் மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க. 19 கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர், அதாவது வணிக ரீதியாக பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டதன் காரணமாக சாமானிய மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் டீ கடை முதல் ஹோட்டல்கள் வைத்திருக்கும் அனைத்து நபர்கள் இதனால அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க. தற்போது மத்திய அரசு என்ன ஒரு மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டார்கள் அப்படின்னா, இப்போ ரீசெண்டா 5 கிலோ மற்றும் 14 கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர் எந்த ஒரு தட்டுப்பாடும் இல்லாமல் மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட வேண்டும் அறிவிக்கப்பட்ட பிறகு மத்திய அரசு கூடுதலாக 20% எரிவாயுவை அளிப்பதன் மூலமாக மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்ப உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது ஏற்கனவே இந்தியா தனது எரிவாயுவை மீண்டும் அதிகரிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது மீண்டும் எரிவாயு பிரச்சனைகள் தீர்க்கும் வகையில் மாநிலங்களுக்கு கூடுதலாக 20% எரிவாயு மீண்டும் வழங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. இதனால சாமானிய மக்கள் ஏற்படும் பிரச்சனைகள் தீர்க்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. இனி வரும் காலங்கள்ல மத்திய அரசின் சார்பாக மாநில வாரியாக 20% அளவிற்கு எரிவாயு மீண்டும் மக்களுக்கு கொடுக்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. மாநில வாரியாக பிரித்து கொடுப்பதாக தற்போது மத்திய அரசு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். அடுத்தபடியாக ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் ஏடிஎம்மில் பணம் எடுக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். இது தெரியாம உங்களோட ஏடிஎம்மில் பணம் எடுக்காதீங்க. இனி வரும் காலங்கள்ல பல்வேறு விதிமுறைகள் மாற்றம் செய்யப்பட்டாங்க. குறிப்பாக 5 முக்கியமான வங்கிகள் தற்போது இந்த புதிய உத்தரவு கொடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க. 5 முறைக்கு மேல் நீங்க உங்களோட வங்கிகள்ல பணம் எடுத்தால், அதாவது நீங்க ஸ்டேட் பேங்க் வச்சிருக்கீங்க இல்ல இந்தியன் பேங்க் வச்சிருக்கீங்கன்னா உங்களோட சொந்த வங்கிகள்ல நீங்க 3 முறை பணம் எடுக்கலாம். மற்ற வங்கிகளை 2 முறை பணம் எடுக்கலாம். அதற்கும் மீறி ஒரு மாதத்திற்கு 6 முறை இல்ல 7 முறை அப்படின்னும் அதிகமாக நீங்க பணம் எடுத்தால் உங்களுக்கு 23 ரூபாய் அபராதமும், கூடுதலாக எவ்வளவு நீங்க பணம் எடுக்கிறீங்களோ அதற்கு ஏற்றவாறு அபராத தொகையும் விதிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக ஜிஎஸ்டியும் வசூல் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் 5 முறை கண்டிப்பாக இலவசமாக நீங்க பணம் எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு மேல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பரிவர்த்தனைக்குமே கூடுதலாக பணம் வசூலிக்கப்பட உள்ளதாக தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் ஆனுவல் அலவன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு ஆண்டுக்கு மட்டும் உங்களோட வங்கியிலிருந்து கூடுதலாக 325 ரூபாய் அவங்க பணம் பிடித்தம் செய்யப்படுவாங்க. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஏடிஎம்மா இருக்கட்டும் இல்ல டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, உங்களுக்கு அனுப்பக்கூடிய மெசேஜ் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு வருடத்திற்கு இந்தியன் பேங்க்ல 325 ரூபாய் பிடித்தம் செய்யப்படுறாங்க. அதே போன்று மற்ற வங்கிகளும் இதே போல பிடித்தம் செய்யப்படுறாங்க. அதனால அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் 5 முறைக்கு மேல் பணம் எடுத்தால் அவர்களுக்கு அதிகமான கட்டணங்கள் பிளஸ் அபராத தொகையும் கூடுதலாக ஜிஎஸ்டி பணமும் வசூல் செய்யப்பட உள்ளதாக தற்போது ஆர்பிஐ முக்கிய அறிவிப்பு வங்கி நிர்வாகிகளுக்கு முக்கிய அறிவிப்பாக கொடுக்கப்பட்டனர். அடுத்தபடியாக ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் வங்கி கணக்கில் ரூபாய் 50,000. இனிமே இப்படிதான் பேன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு மத்திய அரசு கொடுக்கப்பட்டாங்க. அதாவது பேன் கார்டு என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. முக்கியமாக 50,000க்கு மேல் பணம் எடுத்தாலோ இல்ல டெபாசிட் செய்தாலோ உங்களோட பேன் கார்டு நீங்க காண்பிக்க வேண்டிய அவசியமாக இருக்கும். ஆனா தற்போது குறிப்பாக ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் தற்போது மாற்றம் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க. வங்கியில் பணத்தை டெபாசிட் செய்தாலும் பணத்தை எடுத்தாலும் குறிப்பாக
10 லட்சத்திற்கு மேல் பரிவர்த்தனை நடந்தால் மட்டும்தான் பேன் கார்டு நீங்க கொடுக்கப்பட வேண்டும். தினசரி 50,000க்கு லிஸ்ட் ஆனது தற்போது 10 லட்சம் ரூபாயாக மாற்றம் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது 50,000க்கு மேல் பணம் எடுத்தாலோ டெபாசிட் செய்தாலோ நீங்க பேன் கார்டு கண்டிப்பாக காண்பிக்கப்பட வேண்டும். ஆனா தற்போது 10 லட்சத்திற்கு மேல் நீங்க பரிவர்த்தனைகள் மேற்கொண்டால் உங்களுக்கு பேன் கார்டு அவசியம் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. அசையும் அசையா சொத்துக்கள் பரிவர்த்தனைகளுக்கு வங்கி கணக்கு வழியாக செல்லும் போது 20 லட்சத்துக்கு மேல் கண்டிப்பாக நீங்க பணம் அனுப்பினால் உங்களுக்கு பேன் கார்டு கட்டாயமாக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. ஆனா இருக்க முன்னாடி தற்போது 10 லட்சம் என அறிவிக்கப்பட்டது. ஆனா தற்போது 20 லட்சம் ரூபாயாக மாற்றம் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க. அடுத்தபடியாக ஹோட்டல்கள் மற்றும் ரெஸ்டாரண்ட் கட்டணங்கள் செலுத்தும் போது 1 லட்சத்திற்கு மேல் பரிவர்த்தனைகள் சென்றால் மட்டும்தான் நீங்க பேன் கார்டு விவரங்களை காண்பிக்கப்பட வேண்டும். ஆனா இதற்கு முன்பாக 50,000க்கு மேல் நீங்க பணம் அனுப்பினால் நீங்க கண்டிப்பாக பேன் கார்டு பயன்படுத்தப்பட வேண்டும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க. தற்போது அதற்கான அமௌண்ட் மாற்றம் செய்யப்பட்டாங்க. அடுத்தபடியாக புது விண்ணப்ப ஆவணங்கள் புதிய பேன் கார்டு அட்டைக்கு விண்ணப்பிக்க ஆதார் கார்டு இருந்தால் மட்டுமே போதும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க. ஆனா தற்போது ஆதார் அட்டையில் இருக்கும் பெயர், பிறந்த தேதி, தந்தை பெயர் ஆகியவற்றின் அடிப்படையில் பேன் கார்டை உடனடியாக வழங்கப்படுகிறது. ஆனா தற்போது அதில் மாற்றங்கள் செய்யப்பட்டாங்க. நீங்க பிறந்த சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் உங்களோட ஆதார் கார்டும் வழங்கப்பட வேண்டும். உங்களோட ஓட்டர் ஐடி வழங்கப்பட வேண்டும். உங்களோட பாஸ்போர்ட் இல்ல டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் மெட்ரிகுலேஷன் சர்டிபிகேட் இருந்தாலே நீங்க பேன் கார்டுக்கு விண்ணப்பிக்கலாம்னு தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. அடுத்தபடியாக உங்களிடம் கிளீந்த நோட்டுகள் இருக்கா? நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களிடம் இருக்கக்கூடிய கிளீந்த நோட்டுகளை அருகில் உள்ள வங்கிகளுக்கு நேரடியாக சென்று உடனடியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வசதி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க. ஆனா தற்போது சில வங்கிகள்ல இது பின்பற்றப்படாம இருப்பதன் காரணமாக தற்போது ரிசர்வ் வங்கி ஒரு 3 வகையான முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. அதாவது உங்களிடம் இருக்கக்கூடிய 100 ரூபாய், 200 ரூபாய் இல்ல 500 ரூபாய் கிழிந்த நோட்டுகளாக இருந்தால் உடனடியாக அருகிலுள்ள வங்கிகள்ல மாற்றிக்கொள்ளப்பட வேண்டும். அப்படி அவங்க மாற்றவில்லை என்றால் உடனடியாக அவர்களுக்கு 5,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது ஒரு நபர் ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 20 நோட்டுகள் அல்லது 50,000க்கு மதிப்புள்ள நோட்டுகள் வங்கியில் நேரடியாக மாற்றலாம்னு அறிவிக்கப்பட்டாங்க. இனிமேல் அதிகப்படியான நோட்டுகள் இருந்தால் வங்கியில் அவற்றை ஒரு ரசீதுடன் பெற்றுக்கொண்டு பின்னர் சில நாட்களுக்கு பிறகு உங்கள் வங்கி கணக்கில் பணத்தை செலுத்தும் என அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா கிழிந்த நோட்டுகளை கண்டு அஞ்சாமல் அருகிலுள்ள வங்கிகளுக்கு மாற்றிக்கொள்ளும் அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் வங்கியில் உங்கள் நோட்டை மாற்ற மறுத்தால் அது குறித்து RBI இணையதளத்தில் ஆன்லைன் மூலமாக நீங்க புகார் அளிக்கலாம். புகாரில் உண்மை தன்மை இருக்கும் பட்சத்தில் அதிகபட்சமாக வங்கிகளுக்கு ரூபாய் 10,000 வரை அபராதம் விதிக்கப்படவும் வாய்ப்பு இருப்பதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. நீங்க டைரக்டா வங்கிகளுக்கு சென்று உங்களோட இருக்கக்கூடிய கிழிந்த நோட்டுகளை மாற்றிக்கொள்ளலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அப்படி அவங்க வங்கியில் வாயிலாக மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் நீங்க டைரக்டா RBI வெப்சைட்ல போயிட்டு நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். அப்படி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணும்போது அந்த கம்ப்ளைண்ட் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் வங்கிகளுக்கு 10,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டாங்க. அடுத்தபடியாக நகை பிரியர்களுக்கு தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க. கடந்த சில நாட்களாக நகைகள் மீதான விலை அதோடியாக சரிந்த வண்ணம் உள்ளது. குறிப்பாக அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் போர் பதற்றம் காரணமாக தற்போது வரை தங்கத்தின் மீதான விலை அதோடியாக குறைந்து வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் அடுத்த சில தினங்களுக்கு மீண்டும் தங்கத்தின் மீதான விலை குறைய உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக 80,000க்கும் கீழ் குறைய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதனால தங்க வாங்கி நினைக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க. அதனால இனிவரும் காலங்கள்ல நீங்க தங்கம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த நாட்கள், அதாவது இனிவரும் காலங்கள்ல உங்களுக்கான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். அதனால இப்போ நீங்க தங்கத்தை வாங்கி வச்சா மட்டும்தான் உண்டு. ஆனா இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல 2 மடங்கு இல்ல 3 மடங்கு கூட அதிகமாவதற்கு வாய்ப்பு இருக்கு. குறைந்த நேரங்கள் போய் அதிகமான நேரங்கள் இனிவரும் காலங்கள்ல அதிகமாக வர உள்ளது. அதனால தங்கம் எப்போ ரேட்டு கம்மியா இருக்கோ அப்பயே நீங்க வாங்கி வச்சுக்கோங்க.
அடுத்தபடியாக மதுப்பிரியலுக்கு ஷாக் நியூஸ். டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு தேர்தல் ஆணையம் முக்கிய உத்தரவு ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. 5 மாநிலங்கள்ல 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு விதிமுறைகள் மாற்றம் செய்யப்பட்டாங்க. ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதன் காரணமாக தற்போது ஒரு புதிய விதிமுறைகள் விதிக்கப்பட்டாங்க. அதாவது டாஸ்மாக் கடைகள்ல தினந்தோறும் எவ்வளவு ரூபாய் விற்கப்படுறாங்க, அதாவது எவ்வளவு விற்கப்படுறாங்க, எவ்வளவு இறக்குமதி செய்யப்படுறாங்க அப்படின்ற விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டலின்படி டாஸ்மாக் நிர்வாகம் தமிழகத்தில் உள்ள அனைத்து கடைகளுக்கும் முக்கியமான ஒரு சுற்றறிக்கை ஒன்று அனுப்பப்பட்டாங்க. அதன்படி தமிழகத்தில் உள்ள 4800க்கும் அதிகமான டாஸ்மாக் கடைகளுக்கு தங்களது தினசரி விற்பனை மற்றும் இருப்பு குறித்த முழுமையான அறிக்கை தினமும் தேர்தல் அதிகாரியிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க. எதற்காக இது கொடுக்கப்பட்டாங்கன்னா, கள்ளச்சந்தையில மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுவதை தடுக்கும் வகையில் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தற்போது டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு தேர்தல் ஆணையம் முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. அடுத்தபடியாக ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் மிக முக்கியமான அறிவிப்பு தற்போது மத்திய அரசு கொடுக்கப்பட்டாங்க. அதாவது வரக்கூடிய ஏப்ரல் மாதங்கள்ல 3 மாதங்களுக்கு தேவையான உணவு தானியங்கள் ஒரே கட்டமாக வழங்கப்பட வேண்டும் என தற்போது மத்திய அரசு ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். இப்போ ரீசெண்டா மத்திய அரசு வழங்கக்கூடிய சலுகையில இதுவும் அடங்கும் அப்படின்னு சொல்லலாம். மத்திய அரசு வரும் ஏப்ரல் மாதம் முதல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஏப்ரல், மே மற்றும் ஜூன் ஆகிய 3 மாதங்களுக்கான உணவு தானியங்கள் ஒரே தவணையில் வழங்க முடிவு செய்யப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். இப்போ ரீசெண்டா கிடங்குகள்ல அதிகமான தானியங்கள் இருப்பு இருப்பதன் காரணமாக அடுத்த சில மாதங்களுக்கு தேவையான இருப்பு அதிகமாக உள்ளதன் காரணமாக மாநில வாரியாக பிரித்து கொடுக்கப்பட்டு அடுத்த 3 மாதங்களுக்கு தேவையான உணவு தானியங்கள் ஒரே கட்டமாக வழங்கப்பட வேண்டும் என தற்போது மத்திய அரசு அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக வரக்கூடிய மார்ச் மாதம் 23ஆம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் 4 நாட்கள் மிதமான மழையை தொடரும் அறிவிக்கப்பட்டனர். அதன்படி மன்னார் வளைகுடா முதல் தெற்கு மத்திய மகாராஷ்டிரா வரை ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளது. இன்று மார்ச் மாதம் 22ஆம் தேதி தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் இடியுடன் கூடிய கனமழை பெய்ததாக அறிவிக்கப்பட்டனர். மார்ச் மாதம் 23 மற்றும் 24 ஆகிய தேதிகளில் லேசான மிதமான மழை தொடரும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். வரக்கூடிய மார்ச் மாதம் 28ஆம் தேதி வரை நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். மற்ற மாவட்டங்களுக்கு பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவ உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் அதிகபட்சமாக வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அடுத்த சில தினங்களுக்கு கூடுதலாக இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். 4 நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை தொடரும் அறிவிக்கப்பட்டனர். அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெயிலின் தாக்கம் பதிவாகும். குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.